ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். கன்னி ராசிக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமா அமையும்னு எதிர்பார்க்கலாம். தொழில் இடத்துல உங்களுக்கு சுமாரான போக்கு தான் தென்படும். ஏன்னா 10ல குரு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில் இடத்துல சுமாரான போக்கு தென்படும். ஆனா அதே நேரம் செப்டம்பர் 14க்கு மேல செவ்வாய் துலாத்துக்கு வர்றதுனால குருவோட பார்வையை வாங்குற காரணத்தினால பணப்புழக்கம் ஏற்படும். ஆனா பணிபுரியிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்டையும் சரி, மூத்த அதிகாரிகள்கிட்டையும் சரி, நீங்க பக்குவத்தோட பழக வேண்டியது அவசியம். குறிப்பா தேவையற்ற கோபம் உங்களுக்கு இந்த நேரத்துல வரவே கூடாத ஒண்ணா இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, அவங்க வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யோகமான மாதமா விளங்குறதுக்கான வாய்ப்பு. சனி வக்கரம் பெற்றிருக்கிற காரணத்தினால குருவோட பார்வை அந்த சனி மேல இருக்கிற காரணத்தினால ராகுவும் 6ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையை வாங்குற காரணத்தினால பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பணப்புழக்கத்தினால நீங்க பல விஷயங்களை சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகும். ஆகஸ்ட் 21க்கு மேல சில நல்ல செய்திகள் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சரி, பணிபுரியர்களும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெண்களால ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படலாம். குடும்பத்துல மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான் இது. புத்திரர்கள் உங்களுக்கு எதிர்கருத்தோட விளங்கினாலும் இப்போ உங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு சிந்தனையோட தான் இருப்பாங்க. அதே நேரம் புத்திரர்களால உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி உங்களுக்கு சந்தோஷங்களை உண்டு பண்ணும். மூத்த சகோதரியால அல்லது சகோதரனால ஆதாயம் கிட்டக்கூடிய மாதம் தான். உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும்னாலும் உடல் சூட்டுனால வரக்கூடிய நோய்கள் வரக்கூடிய நேரம் தான் அது. ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வரக்கூடும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம். அது உடல்நிலை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, அல்லது சந்திராஷ்டம தினங்கள்ல பயணங்கள் செய்ய வேண்டி அது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் நீங்க அதுல எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. குறிப்பா இரவு நேரத்துல போற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இது ஆதாயமான மாதமா விளங்கலாம். அல்லது பதவி உயர்வுக்காக படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான மாதமா விளங்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பாம்பரம், சேஷபுரீஸ்வரர், ராகுகேது பரிகார ஸ்தலங்கள், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர், சனியை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு.